அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க யானை முகத்தான் அப்படின்ற ஒரு ஃபேண்டசி படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது விவரா இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு திருடன் கையில ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வந்துகிட்டே இருக்கான். அவனுக்கு பின்னாடி போலீஸ் ஜீப்ல போலீஸ் துரத்துக்கிட்டே இருக்க, இதனால இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும், அங்க திருட்டிட்டு வந்த பொருளை மறைச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பள்ளம் தோண்டி அதை புதைக்கிற அந்த அடையாளத்துக்கு இருக்கட்டும் அப்படின்றதுக்கு அது மேல ஒரு பெரிய கல் இருக்கும், அதை நிக்க வச்சுட்டு வர அப்படியே கட் பண்ணி ஒரு 5 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த ஏரியால ஒரு 4-5 பசங்க பாத்தீங்கன்னா கலர் பவுடர் எல்லாத்தையும் போட்டு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பையன் கலர் பவுடரை தூக்கி அடிக்கும் போது கரெக்டா இந்த கல்லுல அந்த கலர் பவுடர் விழுந்துருது. அப்படியே கட் பண்ணி ஒரு 2 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு லாரி டிரைவர் பாத்தீங்கன்னா வந்து நிறுத்திட்டு வண்டியை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லாரியில பூ எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பூ எடுத்து தூக்கி போடுற ஆலமரத்து பக்கத்துல இருக்க இந்த கல்லு மேல விழ இந்த சீன் அப்படியே கட் ஆகி ஒரு சில மாதங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த வழியா 2 சாமியார்கள் வேகமா போய்கிட்டே இருக்கும்போது யூரின் வருது அப்படின்னு மாதிரி ஒரு இடத்துல நிப்பாட்டி, அதாவது இந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, அங்க நிப்பாட்டி யூரின் பாஸ் பண்ணலான்னு போக பக்கத்துல இந்த கல் இருக்கிறத பாக்குறாங்க. கடவுள் இங்க வந்திருக்காரு, இதனால வழியில அதை பார்த்ததே இல்லையே அப்படின்னு மாதிரி வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்ப அப்படியே கட் பண்ணி ஒரு 22 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த ஆலமரம் ஒரு பெரிய கோயில் ஆயிடுது. ஆனா அந்த நபர் வச்சுட்டு போன கல்லு கடவுள் ஆயிடுது. அங்க வரவங்க எல்லாருமே இந்த கடவுளை வணங்கிக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி பக்கத்துல ஒரு டீ கடையில காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு நபர் கிட்ட இங்க எந்த சாமி இருக்கு, அம்மன் அப்படின்னா கையில ஏதாவது சூலத்தை வச்சிருப்பாங்க, முருகர் அப்படின்னா வேலை வச்சிருப்பாங்க, இங்க எதுவுமே இல்ல, வெறும் கல்லு மட்டும்தான் இருக்கு. வரவங்க எல்லாருமே இதை எந்த கடவுள் நினைச்சு கும்பிடுறாங்கன்னு கேட்க பக்கத்துல இருக்க இவரும், உனக்கு இத பத்தி டீடைல் தான் தெரியணும் அப்படின்னா உனக்கு கடவுள்லாம் என்னன்னு தெரியணும், இங்க ஜாதிகள் வேற வேறையா இருந்தாலும் கடவுள் எல்லாருக்கும் தனித்தனியுமா இருந்தாலும் ஆனா சொல்ல வர விஷயம் என்னமோ ஒண்ணுதான், ஆனா இவங்க தான் கடவுள் பேர்ல இப்படி அடிச்சுக்கிட்டு மாஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அண்ட் சொல்றதுக்கு முன்னாடி நடுவுல எதுவும் நீ என்ன நிப்பாட்ட கூடாது, பாத்ரூம் வருது நீங்க எழுந்து போக கூடாது அப்படின்னு மாதிரி ஒரு ரூலை போட்டு பிளாஷ்பேக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த கதையோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா கணேசன் அப்படின்ற இவர் தான். இவரோட அப்பா பாத்தீங்கன்னா பயங்கரமான விநாயகர் பக்தரா இருப்பார். அதனாலதான் இவரோட பையனுக்கு இந்த பெரிய வச்சு தான் பையனும் ஒரு விநாயகர் பக்தர் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாரு. அதோட எஃபெக்டா இவர் பாத்தீங்கன்னா எந்த காரியம் பண்ணணும் அப்படின்னாலும் விநாயகர் துணை இல்லாம பண்ணவே மாட்டாரு. இதுக்கு இவர் பண்ற முதல் வேலை என்ன அப்படின்னா, இவர் வீட்டிலே இருக்க விநாயகர் சிலை முன்னாடி போய் ஒரு 2 ஊதுவத்தியை ஏற்றி வைப்பார். ₹1 காணிக்கையும் வச்சு நான் சொல்றது எல்லாத்தையும் நீ பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவார். அப்படி அது எதுவும் நடக்கலன்னா டெய்லி உனக்கு இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க, ஒரு நாள் கூட நீ இதை பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி புலம்புற ஒரு மனுஷன். ஸோ நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் விநாயகரோட பங்கு தான் இருக்கு அப்படின்னு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள். இவருக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி இவர் வீட்டோட ஹவுஸ் ஓனரை காமிக்கிறாங்க. 4 வருஷமா வாடகை கொடுக்கல, சரி இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம என்கிட்ட இருக்க ஒரு ஆட்டோவை கொடுத்து நீ ஓட்டி பொழைச்சுப்பான்னு அதை கொடுத்தேன், அதையும் நீ ஒழுங்கா ஓட்டுற மாதிரி தெரியல, இதுக்கு மேல முடியாதுடா, இந்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள வாடகை வரலன்னு வையன் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஒரு பிள்ளையார்கிட்டே போய் கேட்கிறார், நியாயமா இது, நான் அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துன்னு தானே சொன்னேன், இப்படி நல்லா கோத்து விட்டுட்டியா, என்னப்பா பண்ற அப்படின்னு மாதிரி ஒரு ஆட்டோல உட்காந்து வேண்டிக்கிட்டே இருக்கும்போது இவரோட லைஃப்ல இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. இப்போ வாடகை தரல அப்படின்னா அவர் வெளியே அனுப்பிச்சிருவான்ட்டாங்க இல்லையா, இதனால கான்டாக்ட்ல இருக்க எல்லாருக்கும் போன் பண்ணி ₹500 இருக்கா ₹1000 இருக்கான்னு கேட்க, ஏற்கனவே கடை வாங்கியிருக்க, இதுல மேலும் மேலும் வாங்கினா எப்படி, என்கிட்ட ஒத்த பைசா கூட இல்லடான்னு போனை வச்சிடுறாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் இவங்களோட ஹவுஸ் ஓனர் போன் பண்ணி ஆட்டோ ஓட்டுற அப்படின்ற பேர்ல சும்மா இருந்ததெல்லாம் போதும், நான் ஒரு சவாரி ஒண்ணு பேசியிருக்கேன், அவங்கள போய் கூட்டு போய் நீ கோயில்ல விட்டுட்டு வான்னு சொல்ல இவர் பக்கத்து தெருவில் இருக்க கோயிலுக்கு சுத்தி சுத்தி ஒரு 13 கிலோமீட்டர் சுத்தி கூட்டு வந்துட்டு ₹400 ஆச்சுன்னு கேட்க அவங்க ₹500 கொடுக்குறாங்க. ஐயோ சில்லறை இல்லையான்னு சொல்ல அந்த பெரிய மனுஷனும் வச்சுக்கோப்பான்னு சொல்லிட்டு போக ஏமாத்தி வாங்கிட்டு வந்துட்டார். அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு இவரோட நண்பரை சேர்த்து வச்சுக்கிட்டு பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு 2 பேரும் புலம்புறாங்க. என்ன வாழ்க்கைன்னே தெரியல, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கும், இந்த கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கிறான்னு சொல்ல பக்கத்துல இருக்க இவரோட நண்பரும், என்னடா இப்படி பேசிட்ட, நம்ம சாப்பாட்டுக்கு வேணா வழி இல்லாம இருக்கலாம், ஆனா டெய்லி நமக்கு சரக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குல்ல, இவ்வளோ கடை வாங்கியிருக்கோம், எவனா ஒருத்த நம்ம கழுத்தை பிடிச்சி மிரட்டி கேட்டிருக்கானா, இதெல்லாம் கடவுளோட செயலால தாண்டா, இப்ப கூட உனக்கு சாப்பாடு தானே வேணும், வா ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போவோம், அந்த அக்கா சாப்பாடு வச்சிருந்தது அப்படின்னா கடவுள் இருக்காருன்னு தானே அர்த்தம்னு சொல்ல அங்க போய் பார்த்தா அவங்க சாப்பாடு எல்லாத்தையும் பரிமாறுறாங்க. அவங்கள திட்டுறது எல்லாமே நீங்க ஏதாவது உருப்பிட்டுற மாட்டீங்களா அப்படின்றது தான், என்னடா இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சாப்பாட்டு கூட வழி இல்லாம குடிக்க கேக்குதா அப்படின்னு மாதிரி திட்டி அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் இது நாள் வேலையும் எவனா ஒருத்த சட்டையை பிடிச்சி கடனை கேட்டிருக்கானான்னு சொல்லியிருந்தா இல்லையா, அவரோட வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு. சில ரவுடிங்க எல்லாருமே இவரோட வீட்டை லாக் பண்றாங்க. ₹30,000 கடனை வாங்கியிருக்க, அதை வசூல்
பண்றதுக்காக செலவு பண்ணி மறுபடியும் 30,000 ஆயிடுச்சு. மொத்தம் 60,000 எனக்கு வேணும், அதுவும் ரொம்ப சீக்கிரமா வேணும்னு கேட்க இவரும் கொடுத்துடலானே அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்ப இன்னொரு நபர் வருவார். என் பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கேன், அந்த பணத்தை மட்டும் கொஞ்சம் கொடுத்து உதவணும்னா என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிருவேன்னு சொல்ல இவரு என்ன பண்றதுன்னு தெரியாம நாளைக்குள்ள உங்க பணம் வந்துருன்னு சொல்லி அவரு அனுப்பி வச்சுட்டு பிள்ளையார் கிட்ட போய் வேண்டார். என்னையா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, டெய்லி நான் உன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன், எனக்கு கடன் கேட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோ இல்ல மலேரியா ஜுரத்தையோ கொடுத்துரு, ஒரு மாசத்துக்கு என்கிட்ட கடனை கேட்டே வரக்கூடாது அப்படின்னு மாதிரி வேண்ட இவர் கடவுளை இந்த நிலைமையில தான் வச்சிருக்காரு அப்படின்னு மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில குளிச்சு முடிச்சுட்டு கடவுளை கும்பிடணும் அப்படின்னு மாதிரி ஊதுவத்தி எல்லாத்தையும் ஏத்தி வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து வெளியில வேகமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. நிறைய பறவைகள் இவரோட வீட்டை சுத்தி பறந்துகிட்டே இருக்க இவருக்கு ஒன்னும் புரியல. ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிட்டுறாரு. ரியலைஸ் பண்ணி கண்ணை திறந்து சாமியை கும்பிடலாம் அப்படின்னு மாதிரி போக அங்க பாத்தீங்கன்னா இவர் வணங்குற விநாயகரை காணும். இவருக்கு ஒண்ணுமே புரியல. சுத்தி தேடி பாக்குறாரு. எங்கேயா போன, இவ்வளவு நாள் உன்னை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு கோச்சிட்டு போயிட்டியாயா அப்படின்னு மாதிரி தேடிக்கிட்டே இருக்க எந்த பயனும் இல்ல. திரும்பி கேலண்டர்ல பாக்குறாரு. அங்கேயும் இருந்த விநாயகர் சிலையை காணும். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இவரோட நண்பருக்கு போன் அடிச்சு விநாயகரை காணும்டா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு என் ஆட்டோல வேணா பாரு, அங்க விநாயகர் சிலை இருக்கும் இல்லையா, அதுல இருந்த சிலையை காணும்டான்னு கேட்க அவர் வந்து பாக்குறாரு. விநாயகர் சிலை அங்கதான் இருக்கு. நைட்டு என்னடா சரக்கு அடிச்ச, இன்னொன்னுக்கு போதை தெரியலையா, விநாயகர் இங்கேயே தான் இருக்காரு, பேசாம போய் வேலையை பாருடான்னு சொல்ல. ஆனா இவர் கண்ணுக்கு விநாயகர் தெரியல. இதை இவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா கேட்கிற மாதிரியே தெரியல. இவன் ஏதாவது உளறிட்டு இருப்பான், அது எப்படி விநாயகர் மட்டும் காணாம போவாரு அப்படின்னு மாதிரி இவரை தட்டி விட்டுட்டு இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா விநாயகரை இவர் டெய்லி வணங்குறவர் தான் இல்லையா. இப்போ விநாயகர் இவர் கண்ணுக்கு தெரியலன்னு இதை இவரால் பொறுத்துக்க முடியல. எங்கெங்கயோ போய் பாக்குறாரு, எல்லா கோயிலையும் சுத்தி பாக்குறாரு, விநாயகரை மட்டும் இவருக்கு தெரியவே இல்லை. இதனால என்ன பண்றது தெரியாம பயங்கர அப்செட்ல இருக்காரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அங்க ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பாத்தீங்கன்னா இது ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார நான் சொல்றேன், அவங்கள போய் பாரு, கண்டிப்பா இதெல்லாமே சரியாகும்னு சொல்ல அங்க போனா அவங்க ஏதேதோ பண்ணி உனக்கு கஷ்ட காலம்பா, அதனாலதான் இந்த மாதிரி இருக்கு, ஆனா ஒரு மந்திரத்தை போட்டு சரி பண்ணுவான்னு கேட்க தெரிஞ்சு போச்சு ஃப்ராடு அப்படின்ற மாதிரி. இதனால நீங்க ஒன்னும் போட வேணாம், ஏன் கஷ்ட காலம் அதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி கிளம்பி என்ன பண்ணலான்னு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு கிட்னியை கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு நபர் இவங்க ஆட்டோல ஏறி போய்கிட்டே இருப்பார். இதை தெரிஞ்சதும் அந்த நபரை தனியா கூப்பிட்டு, என்னங்க உங்களை பார்த்தா என் வயசு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துறதை விட்டுட்டு எதுக்காக இந்த முடிவுலான்னு கேட்க அவரு அந்த குழந்தையோட போட்டோவை காமிக்கிறாரு. இந்த குழந்தை அடிக்கடி ஃபுட்பால் விளையாடி ஏதாவது ஒரு விருது பண்ணுச்சு அப்படின்னு மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கும். என்னோட சராசரி வாழ்க்கையில நடக்கிறது வேலைக்கு போறது, சாப்பிடுறது, குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, அவ்வளவுதான், இதை தாண்டி எனக்கு எதுவும் இல்ல, இருக்க போறதும் இல்ல. ஆனா அந்த குழந்தைக்கு எவ்வளவோ லட்சியங்கள்லாம் இருக்கு இல்லையா, என்னோட ஒரு கிட்னி கொடுக்கறதால என்ன ஆக போகுதுன்னு சொல்ல இவருக்கு இது ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஏறிடுது. இதனால் வரலையும் தன்னை மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருந்த இவருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. அப்படியே கட் பண்ண அந்த கல்யாணம் அப்படின்ற மாதிரி பணம் கேட்டிருந்தார் இல்லையா, அவர் மறுபடியும் போன் பண்ணி பணத்தை கேட்க இவருக்கு ஒன்னும் புரியல. ஆனா நாளைக்கு கொடுத்துட்றேன்னு போனை வச்சுட்டு பயங்கரமா கத்துற. ஏன்னா இவர்கிட்ட கொடுக்க பணமே இல்ல, இல்லாத பணத்தை நான் எங்க போய் தரட்ட அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன்ல இருக்கும் போது தான் அந்த சமயம்னு பார்த்து மறுபடியும் வேகமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் பறவைகள் எல்லாமே பறந்துகிட்டே இருக்க இவருக்கு ஒன்னும் புரியல. அண்ட் இவருக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க இவரோட காணாம போன விநாயகர் பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துகிட்டே இருக்காரு. அண்ட் கண்ணு கூசிக்கிட்டே இருக்கு. இவரு கண்ணு எல்லாத்தையும் சிமிட்டிட்டு மறுபடியும் பார்க்க இந்த கதையை ஒரு சின்ன பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா விநாயகர் உருவத்துல அங்க உட்காந்துகிட்டு இருக்காரு. அண்ட் அவர் பார்த்த உடனே இவருக்கு ஒன்னும் புரியல, நீ யாரா, எதுக்காக இங்க வந்து உட்காந்துகிட்டு இருக்க, உன் பேர் என்னன்னு கேட்க இவரோட பேரான கணேசன் அப்படின்றதுதான் இவருக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் தான். ஆனா உண்மையான கணேசன் நான் தான்ப்பா, இங்க எல்லார் வீட்லயும் நான் இருப்பேன், ஏன் இங்க கூட நான் இருந்தேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கடுப்பாய் இங்க இருந்து போயிட்டேன்னு சிம்பாலிக்கா இவர் கடவுள் அப்படின்ற விஷயத்த சொல்ல, ஆனா இவருக்கு இதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஒழுங்கு மாதிரிதான் இங்க இருந்து போயிடு, நானே பெரிய ஃப்ராடு, என்ன ஏமாத்த நீ வந்திருக்கியா, இன்னும் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி கையை கொடுத்து அனுப்பி விட அவர் போய்கிட்டே இருக்கும்போது கையை கொடுத்துட்டு போனார் இல்லையா, அப்போ அந்த கையில பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. விபூதி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கையில பட்ட உடனே தெரிய ஆரம்பிக்குது. இவர் ரியலைஸ் பண்ணிடுறாரு உண்மையான கடவுளே இங்க வந்துட்டாரு அப்படின்ற விஷயம். கையும் ஓடல காலும் ஓடல. அவர் கூப்பிட்டு தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, எதுக்காக என்னை விட்டுட்டு போனீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமான்னு கேட்க, நீ என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்தினு தெரியுமா, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டி பார்த்திருக்கேன், ஆனா தான் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி விடு இல்லைன்னா ஏதாவது ஜுரத்தை கொடுன்னு வேண்டுறவங்கள நான் இங்க தாண்டா பாக்குறேன், அதனால தாண்டா கடுப்பு
இல்லப்பா நான் இங்கிருந்து போயிட்டேன்னு சொல்ல இவருக்கு இப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா தான் இருக்கு. நீங்க கடவுள்னு சொல்றீங்க, ஆமா தந்தம் தும்பிக்க அதெல்லாம் வச்சுட்டு வர வேண்டியது தானேன்னு கேட்க, ஏன் என்ன படம் நடிக்க விட்டு சம்பாதிக்க வைக்கலான்னு பாக்குறியா? இந்த காலத்துக்கு இந்த மாதிரி இருந்தா தான் சரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இனிமேல் நான் வீட்டுக்கே வரப்போறது இல்ல அப்படின்னு நம்மளாம் சொல்ல இவர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி நான் எவ்வளவு பிரச்சனையில இருக்கா அது எல்லாத்தையும் நீங்க தான் உதவி பண்ணி வைக்கணும். நான் எல்லாரும் ஏமாத்தினேன்னு சொன்னீங்க இல்லையா, நான் எதனால ஏமாத்தினேன்? என்கிட்ட பணம் இல்லாததால தான். அந்த பணத்தை நீங்க கொடுத்து உதவ முடியுமான்னு கேட்க, நீ பண்ண தப்புக்கு நான் சரி பண்ண முடியாது, இது எல்லாமே நீயே தான்ப்பா பாத்துக்கணும். இது எதுவுமே என்னால பண்ண முடியாது, எனக்கு பயங்கரமா பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரையான்னு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்க இவர் கடுப்பாயிட்டாரு. சரி இப்ப என்ன உங்களுக்கு, நான் நல்லவனா இருக்கணும் அதுக்காக தானே நீங்க ஆசைப்படுறீங்க. நான் நல்லவனா இருக்கிறேன், ஆனா ரொம்ப நல்லா முடியாது. உங்களுக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் நல்லவனா இருக்கேன், அன்னைக்கு ஏதாவது என் வாழ்க்கையில நல்லது நடக்குதான்னு பாக்குறேன்னு சொல்ல கடவுளை இதை ஒத்துக்கிறாரு. ஆனா இதுக்கு கணேஷ் கேட்கிற டிமாண்ட் என்ன அப்படின்னா, நான் ஒரு நாள் நல்லவனா இருந்துட்டேன் அப்படின்னா உங்களோட சுய ரூபம், அதாவது அந்த தந்தம் தும்பிக்கை எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த உருவத்தை காட்டுங்க. அதுக்கு உங்களுக்கு ஓகேவா? ஏன்னா நீங்க பணத்தை கொடுத்துதான் உதவ மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இல்லையான்னு கேட்க கடவுளை யோசிக்கிறாரு. சரி ஒரு நாள் நீ யார்கிட்டயும் போய் பேசக்கூடாது, ஏமாத்த கூடாது, எல்லாருக்கும் உதவி செஞ்ச அப்படின்னா இதை நான் பண்றேன் அப்படின்னு மாதிரி சம்மதிக்கிறார். கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. இந்த நல்லவனா வாழ்ற ஒரு நாள் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கணேசன் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பாத்தீங்கன்னா இருக்கும். இவன் கூடயே இருக்க இவனோட ஃப்ரெண்டுக்கும் அண்ட் வீட்டு ஓனருக்கும் இவர் தான் கடவுள் அப்படின்றத நிரூபிக்கணும், அதுக்கு நீங்க தான் உதவணும் அப்படின்னு மாதிரி இந்த கடவுளையே கூட்டு போக முதல்ல ஹீரோவோட நண்பன் கிட்ட போறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவன் எங்கேயோ வேலை செய்யறோம் போல, செக்யூரிட்டி கார்டுன்னு நினைக்கிறேன், பார்க்க அப்படி தாண்டா இருக்கான், எதுக்குறா டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு மாதிரி கிளம்ப. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கடவுள் சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு, ரியலைஸ் பண்ணிடுறாரு இவர் தான் கடவுள் அப்படின்றது. என்ன மன்னிச்சிருங்க கடவுளே, நீங்க இவன் கூட வந்தீங்களா, இவனே ஒரு ஃப்ராடு பையன், அதனால நீங்களும் ஃப்ராடா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க உண்மையாலே கடவுளா, என்னால என் கண்களே நம்ப முடியலையே அப்படின்னு மாதிரி பிரமிச்சு போக அப்படியே கட் பண்ணி அவங்க ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் சொல்ல அவங்க இவர் கடவுள் அப்படின்றத நம்பவே மாட்டேன், நீ கடவுளாவே இருந்தாலும் நான் ஒரு 2 கொஸ்டின் கேட்கிறேன், அந்த கொஸ்டின்ஸுக்கு மட்டும் நீ ஆன்சர் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா நான் உன்னை கடவுளா ஏத்துக்கிறேன்னு சொல்ல. 2 கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு அழகான ஃபேமிலி கடவுளை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி ராமேஸ்வரம் வரலையும் போயிருப்பாங்க. போற வழியில ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு தண்ணிக்குள்ள விழுற மாதிரி ஆயிருக்கும். கார் மொத்தமா மூழ்கி போக காருக்குள்ள இருக்கிறது கடவுள் தான், பக்கத்துல பார்க்க போறதும் கடவுள் தான். அப்படி இருக்கிற கடவுள் எதுக்காக எங்களை காப்பாத்தல? அது மட்டும் இல்லாம எல்லாரையும் கொண்டிருக்கலாம், ஒரே ஒரு உயிரை மட்டும் தப்பிக்க வச்சிச்சு, அந்த உயிர் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதுவும் எதுக்காகலாம் கேட்க கடவுள் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு, உயிர் போறது அப்படின்றது எங்க கையில இல்ல, அதை எங்களால எதுவுமே பண்ண முடியாது, மனிதர்களை படைச்சதே வாழணும் அப்படின்றதுக்காக தான், அவனோட விதியில என்ன இருக்கோ அது படிதான் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் பயங்கரமா குதிச்சுட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் இறந்துதான் போக முடியும், அதுதான் அவனோட விதி. நாங்க தடுக்க முடியுமா? அப்படி பார்த்தா கறிக்கடையில டெய்லி ஆடு கோழி எல்லாமே இறந்துகிட்டே தான் இருக்கு, அது எல்லாத்தையும் நாங்க தடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? இது எல்லாமே விதி, விதிப்படிதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இந்த ஆன்சரை சொல்லிட்டு, 2வது கொஸ்டின் அந்த அம்மாவை தனியா விட்டுட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, யார் உங்களை தனியா விட்டது, அதான் 2 பசங்களுக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இதை விட பெரிய வாரம் என்ன இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்க எங்க ஒரு மாதிரி கண் கலங்கி போயிட்டுறாங்க. உள்ள வாங்க கடவுளே அப்படின்னு மாதிரி கடவுளை ஏத்துக்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்த கணேசனும் அந்த அம்மாவே இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு மாதிரி ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போய் நிக்கிறார். அப்படியே கட் பண்ணி அந்த ஒரு நாள் நல்லவனா இருக்க அப்படின்னு மாதிரி டீல் போட்டிருந்தார் இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு வகையில நின்னுகிட்டே தான் இருப்பேன், தப்பு பண்ணணும்னு நினைக்காதப்பா அப்படின்னு மாதிரி ஸ்டார்ட் ஆக அன்னைக்கு இவர் செய்யறது ஃபுல்லாவே நல்லதுதான், எதை சம்பாதிச்சாலும் அதை எடுத்துட்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க அண்ட் வீட்டுல இருக்க ஹவுஸ் ஓனர் கிட்டயும் பணத்தை கொடுக்க அவங்களும் பிரமிப்பா பாக்குறாங்க. அதையும் தாண்டி ஒரு வயசான கப்பல் ஏமாத்தினாலே அந்த கப்பல் கிட்ட போய் என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு உங்ககிட்ட நான் அதிகமா சொல்லி பணத்தை வாங்கிட்டேன்னு சொல்ல, இதை கேட்ட அவங்களும் எங்களுக்கு நல்லாவே தெரியும்பா, அன்னைக்கு உனக்கு ஏதோ பணம் தேவைப்பட்டிருக்கு போல, அதனாலதான் நான் எடுத்துட்டு போனேன், நாங்க இதை பெருசா எதுவும் எடுத்துக்கல அப்படின்ன மாதிரி மன்னிச்சு விட்டுடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இன்னும் நிறைய நல்லது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க நைட் ஆயிடுது. அந்த கல்யாணம் அப்படின்ற மாதிரி பணம் கேட்டு இருந்தார் இல்லையா, அவரை பார்க்க போறாரு. அவர் இவர்கிட்ட முன்னாடியே கல்யாணத்துக்கு பணம் கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த பணம் வேணாம்ப்பா, உன்னால எப்ப முடியுதோ அப்ப கூடன்னு கேட்க இவர் என்னங்கய்யா ஆச்சுன்னு கேட்க, என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிருச்சுப்பான்னு சோகமா சொல்ல, இதை கேட்ட உடனே இவருக்கு பயங்கர கஷ்டம். ஆனா அது கூடவே இப்ப என்கிட்ட பணம் இல்லையா, அதை சொல்லிட்டு போகதான் வந்தேன்னு சொல்ல அவரு இதை எதுவும் பெருசா எடுத்துக்கல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உங்ககிட்ட பணம் எப்ப இருக்கோ அப்ப கொடுத்தா போதும் அப்படின்ன மாதிரி சோகமா நடந்து போய்கிட்டே இருக்க மனுஷன் மொத்தமா மாறி போயிட்டார். ஒரு நாள் இப்ப ஒரு கால் வரும், அந்த கால் எடுத்து பேசுன்னு சொல்ல இவரு எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவரோட நண்பர் அர்ஜென்ட்டா ஆட்டோ வேணும், எங்க அர்ஜென்ட்டா வர முடியுமான்னு கேட்க இவர்
போனை கட் பண்ணி வச்சிடுறாரு. இதை கேட்ட கடவுள், நீ அதை போயிட்டு அதை பண்ணிட்டு வந்த அப்படின்னா தான் இன்னைக்கான நாள் நிறைவடையும், அதை முடிச்சுட்டு வந்து என்ன பாரு அப்படின்ற மாதிரி கிளம்ப இவரு வேற வழி இல்லாம இவரோட நண்பரை போய் பார்த்து, என்னடா அர்ஜென்ட், எதுக்காகடா சீக்கிரமா வர சொன்னு கேட்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு வயசான நபர் உட்காந்துக்கிட்டு இருப்பார். ராஜஸ்தானை சேர்ந்தவர். ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல 32 வருஷமா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷன். முதல்ல ஒரு கண்ணு போயிருக்கும், இப்ப 2 கண்ணுமே போனதால பார்வை இல்லாம இருக்காரு. இதனால இவரோட வேலை போயிருச்சு. ராஜஸ்தான்ல இருக்க இவரோட ஃபேமிலி கிட்டே இவர் போகணும்னு ட்ரை பண்றாரு. இந்த சமயத்துல எந்த ஆட்டோவும் கிடைக்கலடா, என்னோட பைக்கும் பஞ்சர், அதனால நீ அவருக்கு உதவ முடியுமான்னு கேட்க இவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம வண்டியில ஏத்தி வச்சுக்கிட்டு, இங்க இந்த ரைடுக்கு காசே தர வேணாம் ஐயா, உங்களோட கண் பார்வை இல்லன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி பேசி கூட்டு போய்கிட்டே இருக்க மழை வருது. அந்த பெரியவரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு கைகளை நீட்டி, 32 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வரும்போது முதல்ல மழை பெஞ்சுது, நான் இங்க இருந்து போகும்போது மழை பெய்யுதுப்பா, இந்த அனுபவமே அனுபவம் தான், ஆனா என்ன அப்ப எனக்கு கண் பார்வை இருந்தது, போகும்போது இல்லப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண இவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இந்த வயசானவருக்கு இன்னைக்கு நாள் பயங்கரமா அமையணும் அப்படின்றதுக்காக அவருக்கு பக்கத்துல டீ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள கூட்டு போய் ட்ரெயின்லயே உட்கார வச்சு அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, ஐயா உங்க திங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு, நீங்க சந்தோஷமா ஊருக்கு போங்க, எந்த பிரச்சனையும் வராது ஐயா, நான் போயிட்டு வரையா அப்படின்ற மாதிரி கிளம்ப அந்த சமயம்னு பார்த்து வேகமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. பக்கத்துல ஒரு பிள்ளையார் சிலை இருக்கும், அதை பாக்குறாரு. பிள்ளையார் இவர் கண்ணுக்கு தெரியல, ஆனா அந்த சமயம்னு பார்த்து காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, என்ன யோசிப்பாருன்னு தெரியாது. கண்ணை மூடுறாரு. அப்படியே இந்த சீன் கட் ஆகி ஹீரோட ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க தன்னோட ஃபேமிலியை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கணேஷோட ஞாபகம் வருது. போன் பண்ணி எங்கடா இருக்குன்னு கேட்க அந்த சைடுல இருக்க அவரை காமிக்கிறாங்க. அவரு அங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணார் இல்லையா, ஆனா மனசு வராததால இந்த நபர் ராஜஸ்தான் எப்படி போக போறாரு, நம்ம உதவணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவரும் கையில இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ராஜஸ்தானுக்கு புறப்பட்டுட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல, இதை கேட்ட இவங்க ஹவுஸ் ஓனரும் எதுவும் சொல்லல, நல்ல காரியம் பண்றாரு இல்லையா, இதனால தாங்கிட்ட இருக்க பணத்தை அவருக்கு அனுப்பி வச்சுட்டு செலவு எல்லாத்தையும் பாத்துக்கோ, அவர் வீட்டுல விட்டுட்டு வாடா அப்படின்ற மாதிரி போனை வைக்க கட் பண்ணி ராஜஸ்தானுக்கு போற விஷயங்களை காட்டுறாங்க. வாழ்க்கையில தனக்கு எல்லாமே கிடைச்சா போதும், அடுத்தவங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்த மனுஷன் இந்த பயணத்துல கம்ப்ளீட்டா மாறுறாரு. அந்த ஊருக்குள்ள போகும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து வாழ்க்கைனா இப்படி இருக்கும், கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு. ஆனா அந்த சம்பவத்துல இவருக்கு ஒரு நபர் உதவ இந்த பயணம் அவரோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணமாகவும் அமைது. அண்ட் இவர் ஒரு நல்ல மனிதராகவும் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அந்த ஊருக்கு கிட்ட போற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு கடை இருக்கும், அந்த கடை தான் இந்த தாத்தாவோட நண்பரோட கடை. அவரை போய் பார்த்துட்டோம் அப்படின்னா இவரோட ஃபேமிலி கிட்ட ஈஸியா போயிடலான்னு சொல்லி அந்த நபர் இந்த வயசான நபரை பார்த்த உடனே கட்டி அணைக்கிறாரு. இவ்வளவு நாள் நான் அவனை பார்க்காம போயிட்டேன், எப்படிடா இருக்க அப்படின்ற மாதிரி 2 நண்பர்களும் சந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது அது இந்த வயசான நபர் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்னு கேட்க ஒரு வாயே திறக்கல. எதனால திறக்கல அப்படின்றத அன்னைக்கு நைட்டு ஹீரோ கிட்ட சொல்றாரு. இவர் இங்கிருந்து கிளம்பி போய் 32 வருஷம் ஆச்சு. இந்த ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி தான். இவரோட ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு மாதிரி ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி அதுக்கான சடங்குகள் எல்லாத்தையுமே என் கையால பண்ண வச்சுட்டாங்கப்பா. ஆனா இந்த மனுஷன் அவங்கள நினைச்சுக்கிட்டே இவ்வளவு தூரம் வரலையும் வந்திருக்காரு. இந்த விஷயத்த அவருக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மனுஷன் கேட்டாரு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாரியான்னு சொல்லு. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்த நாள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஐயா, உங்க வீட்டுல நான் பேசுறேன் ஐயா, உங்க வீட்லயே உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ல. ஆனா இவர் பாத்தீங்கன்னா போக மனம் இல்ல அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. நான் இல்லாததுதான் அவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா அந்த சந்தோஷத்தையே நான் கொடுத்துக்கிறேன், நான் போய் அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல, நான் எங்கேயாவது போய்க்கிறேன், இதுக்கு மேல நீயும் இங்க இருக்க வேணாப்பா, நீயும் உன்னோட இடத்துக்கு போ, நீ ரொம்ப தூரம் போகணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் எடுத்துட்டு வந்த பணத்தை எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுத்து கொண்டு போப்பான்னு சொல்ல. ஆனா இவருக்கு சுத்தமா மனசே இல்ல. ஐயா இந்த பணம் எதுவும் எனக்கு வேணாம் ஐயா, இந்த பணத்துக்காக நான் ஒன்னும் வரல அப்படின்றதுக்காக இவர் கண்ணு தெரியாது இல்லையா, இதனால இவருக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் ஒன்னு வாங்கியிருப்பார். அந்த ஸ்டிக்கை கொடுத்துட்டு நான் இங்க இருந்து போறேயா அப்படின்ற மாதிரி ஒரு அடியா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் வேகமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. தூரத்துல இருந்து அந்த கடவுள் இருக்கார் இல்லையா, அவர் இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிக்க அப்படியே கட் பண்ணி சின்ன பையன் கிட்ட கதை சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அந்த விஷயத்த காமிக்கிறாங்க. அந்த சின்ன பையனும் அவர் போற எல்லா இடத்துக்கும் கடவுளும் போனார் இல்லையா, இந்த விஷயம் அங்க இருக்கிற யாருக்குமே தெரியலையா. சரி அந்த கடவுள் எப்படி இருந்தாருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க பக்கத்துல கதை சொல்லிக்கிட்டே இருந்தவரும் கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்படுற, சரி கண்ணை மூடு கடவுளை காமிக்கிறேன்னு சொல்ல மறுபடியும் பிளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. சோ ஹீரோ எடுத்த முடிவு என்ன அப்படின்னா அந்த வயசான நபர் வீட்டுக்கு போக முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டார் இல்லையா, இதனால அவரை விட்டுட்டு வர மனசு இல்லாம இவரை தான் கூடயே கூட்டு வந்துட்டார். அண்ட் இதை பத்தி அவங்க ஹவுஸ் ஓனர் கிட்டயும் சொல்லும் போது, நீ அவரை விட்டுட்டு வந்த அப்படின்னா நான் வீட்டுக்குள்ளேயே சேர்த்து இருந்திருக்க மாட்டேன்,
நீ நல்ல முடிவு தாண்டா எடுத்திருக்க அப்படின்ன மாதிரி அந்த வயசான நபருக்கு ஆறுதல் எல்லாத்தையும் சொல்லி அடைக்கலத்தை கொடுக்க, அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல ஹீரோவும் தன்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த கடவுள் இருக்கா இல்லையா, அவர் மறுபடியும் வராரு. இவ்வளவு நாள் நீங்க காணாம போயிருந்தீங்க, இன்னைக்கு வந்திருக்கீங்களே, எந்த விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, கடவுள் என்னோட சுயரூபத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீ ஆசைப்பட்ட இல்லையா, அதை இப்ப நான் உனக்கு காட்ட வந்திருக்கேன்னு கேட்க, ஹீரோ வேணான்ற, எனக்கு இந்த எதுவுமே வேணாம், இதனால வரையும் கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருந்த எனக்கு மற்ற உயிர்கள் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படலைன்னு சொல்ல, திரும்பி நின்றுகிட்டே இருந்த கடவுள் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வரையும் என்னோட சுயரூபத்தை தான் கேட்டுக்கிட்டே இருந்த இல்லையா, அதுக்கான அவசியம் இப்ப வந்துருச்சு, இப்ப நீ இதை கண்டிப்பா பார்த்தாகணும்னு திரும்ப கணேசனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். ஏன்னா அவரோட சுயரூபம் என்ன அப்படின்னா இவரோட முகம், அதாவது கணேசனோட முகம் தான். எதிரில் நின்றுகிட்டு இருக்கிறதோ கணேசன் தான், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ கணேசன் தான். என்ன காணோம் அப்படின்னு மாதிரி நீ எங்கெங்கயோ தேடுன, ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தேட மறந்துட்ட, அதான் உன்னோட உள்ளம். உன்னோட உள்ளத்திலேயே தான் நான் இருக்கேன். எல்லாரோட உள்ளத்திலயும் கடவுள் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அது புரிஞ்சவங்களுக்கு கடவுள், புரியாதவங்களுக்கு வெறும் சிலைதா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஹீரோக்கு இது நாள் வரலையும் தெரியாம இருந்தா அந்த விநாயகர் சிலை இருக்கு இல்லையா, அந்த உருவம் தெரிய ஆரம்பிக்குது. சந்தோஷத்துல நிக்க அப்படியே கட் பண்ணி அந்த குட்டி பையன் கிட்ட வராங்க. அப்ப கடவுள் நீங்க தானே சொல்ல வரீங்க கரெக்டா, இவ்வளோ நேரம் வரலையும் இந்த கதையை சொல்றேன் அப்படின்னு மாதிரி இந்த கடைக்காரங்க கிட்ட இருந்து எவ்வளோ வாங்கி தின்னீங்க, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடவுள் நீங்க தானே சொன்னா நான் நம்புவேனா, ஒழுங்கு மரியாதையா சாப்பிட்டதுக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டு போங்க, என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு மாதிரி வேகமா நடந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த கடை ஓனரும் காசு கொடுக்காம போக கூடாதுரா அப்படின்னு மாதிரி அந்த நபர் இருக்கா இல்லையா, அவரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பையன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த கோயில் இருக்கு இல்லையா, அதாவது ஆலமரத்துக்கு கீழே கல்லு, அந்த கல்லை பாக்குறேன். அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறது கதை சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நபர், அதாவது கடவுள். அந்த கடவுளை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுறான். திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு சைடு அடி வாங்கிட்டு இருக்காரு, இன்னொரு சைடு கடவுளா காட்சி தந்துகிட்டு இருக்காரு. இதோடவே பாத்தீங்கன்னா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்றத மறந்துடாம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.